லைஃப்பில் ஃபாலோ அப்ங்கிறது ரொம்ப முக்கியம். ஃபாலோ ஓகே. ஃபாலோ பண்ணுறதுனால நிறைய பேர் லைஃப் நல்லா இருக்கும், அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கும். அப்படி பண்ணலாம். எனக்கு ஒரு வேலை நடக்கணும். நான் இது வரைக்கும் நிறைய தடவை ட்ரை பண்ணி பார்த்தேன். ஒரு 4-5 ஏஜென்ட்டை சொல்லி அந்த வேலையை ட்ரை பண்ணி பார்த்தேன். அந்த வேலை இன்றைக்கி வரைக்கும் நடக்கவே இல்லை. இது ஏன் பண்ண முடியல அப்படின்னு யோசிக்கும்போது ஒன்று தெரிஞ்சு, நான் யார்கிட்ட வேலை கொடுக்கணும் அவங்க அவ்வளோ ஸ்ட்ராங்காக அதை ஃபாலோ பண்ணலை. நான் ஒரு கடைஞ்செடுத்த சோம்பேறி அப்படின்னு வச்சுக்கிட்டோம். அந்த வேலையை முடிக்கல, பண்ண முடியல அப்படின்னா அவங்களுக்கு அவங்க பிஸ்னஸ் மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஓகே, அவங்க இதை எப்படியும் பண்ணியே ஆகணும் அப்படின்னு வந்தாங்க அப்படின்னா இன்றைக்கி என் வேலை முடிஞ்சிருக்கும். ஸோ ஃபாலோ பண்ணுறதை நீங்கள் அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணுறதாகவும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கும். அவங்களுக்கு ஒரு பிரச்சனை, அது சரியாகும். அதை அப்படி தான் பார்க்கணும். நான் அப்படி தான் பார்த்துட்ருக்கேன். எனக்கு அப்படி ஒரு ஆள் கிடைக்க மாட்டாங்களா, ரெகுலராக ஃபாலோ பண்ணி முடிஞ்சிட்டா இது எப்போ பண்ணணும், என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்க மாட்டாங்களா அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை. அப்படி ஒரு ஆள் கிடைக்கணும் அப்படின்னு. அப்படி ஒரு கம்பெனிக்காரங்க இருக்கணும், அப்படி ஒரு வேலை பார்க்குறவங்க இருக்கணும், அவங்க தொழில் மேலே பற்று உள்ளவங்க இருக்கணும், மற்றவங்களுக்கு உதவணும். அந்த பிஸ்னஸ் அவங்க செய்கிற தொழில் மற்றவங்களுக்கு உதவணும் அப்படின்னு நினச்சி ஃபாலோ பண்ணணும். இல்லை நான் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது சார் அப்படின்னு நினச்சிட்டுலாம் பார்க்கக்கூடாது. இந்த மாதிரி யாராவது பண்ண மாட்டாங்களான்னு ஆசையாக இருக்கும். ஓகே, கண்டிப்பாக நான் அப்படி ஒரு என்னோடய வேலை நடக்கிறதுக்கு அப்படி ஒரு ஆளை தேடிட்டு இருக்கேன். கிடைக்கல, அந்த ஆள் இன்னும் கிடைக்கல. ஆனால் நீங்கள் ஃபாலோ பண்ணுறது தப்பாக நினைக்காதீங்க. ஏன்னா என்னைய மாதிரி ஒரு ஆள் அந்த மாதிரி ஃபாலோ பண்ணுற ஒரு ஆளை தேடிக்கிட்டு இருப்பாங்க. என்னதான் இருந்தாலும் சரி, என்ன முடிஞ்சிட்டா சார், எப்போ பண்ணணும்னு சொல்லுங்கள், எப்போ பண்ணணும்னு சொல்லுங்கள், எப்போ பண்ணணும், அது என்னாச்சு, அது ரெடி பண்ணிட்டீங்களா, இது ரெடி பண்ணிட்டீங்களா, முடிக்கணும், ஒரு நாள் போயிட்டுருக்கு அப்படின்னு ஃபாலோ பண்ணுற ஒரு ஆள் வேணும். ஏன்னா நிறைய பேர் ஃபாலோ பண்ணாமல் விட்டுருவாங்க. ஸோ ஃபாலோ பண்ணுறத தப்பாக நினைக்காதீங்க. ஃபாலோ பண்ணுறதுனால அவங்க லைஃப் நல்லா இருக்கும், கொஞ்சம் இடைஞ்சலாக இருக்கும், சிக்கலாக இருக்கும். ஓகே, ஆனால் அவங்களுக்கு பிடிச்சிருக்கும். கஸ்டமருக்கு எப்பவும் நோன்னு சொன்னால் பிடிங்களா, அந்த மாதிரி ஒரு 6 தடவை நோ நோ நோன்னு சொல்லணும், அந்த மாதிரி. ஸோ ஃபாலோ பண்ணுறது ஒரு வரப்பிரசாதம். நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்கன்னா நீங்கள் யாரை ஃபாலோ பண்ணுறீங்களோ அவங்களுக்கு ரொம்ப கொடுத்து வச்சுருக்காங்க. அதான் உங்களை மாதிரி ஆள் கிடச்சிருக்காங்க, உங்களை மாதிரி ஆள் கிடச்சிருக்காங்க. ஃபாலோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம். நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது அடுத்தவங்களை டிஸ்டர்ப் பண்ணுறேன்னு நினச்சி ஃபாலோ பண்ணாதீங்க, அவங்களுக்கு தொல்லை கொடுக்க நினச்சி ஃபாலோ பண்ணாதீங்க. ரொம்ப ஈஸியாக, ஆனால் அவங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா, பண்ணணும் நினைக்காங்களா இல்லையா அப்படின்னு நினச்சிட்டு ஃபாலோ பண்ணணும். சிலவங்களுக்கு பண்ணணும்னு நினைக்கும், ஆனால் அந்த வேலைகள் பிறகு செய்கிறேன் அப்படி செய்யணும், அவங்கள விடக்கூடாது. ஏன்னா அவங்களுக்கு உண்மையிலே இன்ட்ரெஸ்ட் இருக்குது அந்த மாதிரி. ஸோ ஃபாலோ அப் ரொம்ப முக்கியம். உங்கள் ஃபாலோ அப்பை கேட்கறதுக்கு பார்க்கறதுக்கு உங்களை மாதிரி ஒரு ஃபாலோ பண்ண ஆள் வேணும்னு தேடிட்டு இருக்காங்க. அதனால் நீங்கள் அவங்களெலாம் விட்டுறாதீங்க.